நான் உனக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன், அளவுக்கு மீறி போகாதன்னு. என்ன நினைச்சிட்டு இருக்க உன்னை பத்தி? இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட பயந்து தான் ஆகணும். எதுக்காக பார்த்தோம் அப்படி பண்ண? நம்ம ஊர்ல நடக்கிற சின்ன டோர்னமெண்ட் மாதிரிலாம் அது கிடையாது. அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க. அவங்க கூட சண்டை போட நீ யாரு? என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லு. இப்போ உன் பேச்சுல எங்க போச்சு? நான் ஐஎஃப்எல்ல கமெண்ட்ரி பண்ண சான்ஸ் கேட்டு போயிருந்தேன். அப்ப பொண்ணுங்களுக்குலாம் இதை பண்ண தகுதியே இல்லைன்னு இன்சல்ட் பண்ணி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. நானும் திருப்பி பேசினேன். எங்க கமெண்ட்ரி பண்ணணும்னு? ஐஎஃப்எல்லையா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்க அப்பனோ உங்க அண்ணனோ வெறும் மெக்கானிக் தான் ஃபாத்து. கொஞ்சமாச்சும் அறிவோட யோசி. எல்லாம் உன்னால தாண்டா. அவ பாட்டுக்கு ஏதோ வளரிட்டு இருந்தா, அவளை போய் கமெண்ட்ரி பண்ணு கூட்டிட்டு போயிட்டு இப்ப ஏதோ தன்னை பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கான். இவங்க கூட எல்லாம் போதுனா நமக்கு தான் நிறைய பிரச்சனை வரும் ஃபாத்து. இவங்க எல்லாம் வேற மாதிரியான ஆளுங்க. பிசினஸ் அரசியல்ல இருக்கிறவங்க. உனக்கே அது புரியாம போச்சு. அப்படி என்னதான் கமெண்ட்ரி பண்ண? டிவியை பார்த்து உளறிக்கிட்டு இருக்கிறதா? இல்ல போனை நோண்டிக்கிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் கதை அடிச்சுக்கிட்டு இருக்கிறதா? இல்ல வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க கிட்ட மூச்சு விட கூட இடம் கொடுக்காம கேள்வியா கேட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறதா? அங்க டோர்னமெண்ட்ல எவனோ ஒருத்தன் விளையாடிக்கிட்டு இருப்பான், நீ அங்க விளையாடுற பேரை கத்தி சொன்னா நீ பெரிய ஆளாயிட்ட இல்ல? நான் கமெண்ட்ரி பண்ணது ஒரு வாட்டி கேளுங்கப்பா. கொஞ்சம் நிறுத்துறியா? நீ அதை பத்தி எதுவும் பேசாத. இவரோட ஃபுட்பாலும் கமெண்ட்ரியும். அப்பா எனக்கு இது எங்க இருந்து வந்துச்சு? தோற்று தோற்று அழுத இந்த அரிக்கோடு மைதானத்தில் மீண்டும் புதிய ஆட்களோடு சேர்ந்து மலப்புரம் மார்னிங் ஸ்டார்ஸ் தோற்பதற்கு களமிறங்குகிறார்கள். 17வது நிமிடத்தில் ரிங்கோ ஸ்டார் அணியை சேர்ந்த சாலி மொய்தீன் என்ற கோலி போஸ்டில் நின்று தூரமாய் அடித்த பந்தை சென்டர் ஃபார்வர்டில் மெலிந்த கால் கொண்டவன் நிறுத்துகிறான். அதிலிருந்து மார்னிங் ஸ்டாரின் சரித்திரம் தொடங்குகிறது. சாலி ஆற்றில் பாய்ந்து குதிப்பதைப் போல 3 டிஃபென்ஸ் பிளேயர்களை தாண்டி சென்று 50 அடி தூரத்திற்கு முன் நின்று அந்த சென்டர் ஃபார்வர்ட் பிளேயர் அடித்த கோலின் பெயர் இன்றும் பேசப்படுகிறது. மெலிந்த டொர்னடோ முனீர் என்ற 6ஆம் நம்பர்காரன் பந்துகளில் பெயர் எழுதி சென்றான். என் கூட ஒரு வாட்டி நிக்கிறீங்களாப்பா? ஃபாத்து, சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்க பாரு, முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வை. அந்த பூட்டின வாயை கொஞ்சம் தோற. நம்ம முக்கியமான விஷயத்துக்கு போக போறோம். என்ன வேலை? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் சொல்றேன். அப்புறம் சிவாவோட FB இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்குல்ல, அதை உனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். அப்படியா? எங்க இருந்து கிடைச்சது? அது ஒரு ஆள் அனுப்பிச்சாங்க. அவருக்கு என் யூடியூப் வீடியோ அனுப்பலாம்ல? நம்ம போய் அவரை மீட் பண்ணலாம். ஐயோ, இங்க இந்த கிறுக்கனும் இருக்கான். வா. ரம்யா. பாத்திமா. ஹாய் பிரசாந்த், உட்காருங்க. அது உங்க கமெண்ட்ரி சூப்பரா இருந்துச்சு. ரம்யானுக்கு லிங்க் அனுப்பிச்சிருந்தா. இது பிரசாந்த், ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்டரா இருக்காரு. இது அலெக்ஸ் குரியன், ஹாய். கிரைம் ரிப்போர்ட்டரா இருக்காரு. சிவா இன்ஸ்டா ஐடி தந்தது பிரசாந்த் தான். தேங்க்ஸ். வாங்க வெளியே பேசலாம். ஓகே. இத பாருங்க, சிவா இந்த IFLோட டெபுட்டி ப்ராட்காஸ்ட் டைரக்டர். இந்த கேம் சம்பந்தப்பட்ட லைவ் டெலிகாஸ்ட் எல்லாமே மெயினா டீல் பண்றது அவர்தான். அப்புறம் இவ சொன்ன விஷயம், என்னை பொறுத்த வரைக்கும் சாஜு தாமோதரன் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கமெண்டேட்டர்ஸ் ஹையர் பண்றதை தவிர ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்றதுக்கான ஆடிஷனும் இன்டர்வியூ இது வரைக்கும் எதுவும் நடக்கல. நான் சிவாவை பார்க்க ரொம்ப ட்ரை பண்ணானா முடியல. ஷைஜு சார் ட்ரை பண்ணியும் கனெக்ட் பண்ண முடியல. அவன் ஒரு மாதிரியான ஆளுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது ஒரு விஷயம் இல்ல. சாலமன் சொன்னார்னு நான் ஒரு ப்ரோக்ராம் போனேன், கமெண்ட்ரி பண்ணேன். சோலமன்? சாலமன் மார்கரெட், நம்ம ஃபுட்பால் பிளேயர்ல அவர் அகாடமில தான் ஒர்க் பண்றேன். அவர் சொன்னார்னு கேரளா ஸ்கூல் லீக்கு கமெண்ட்ரி பண்ண போனேன். ஆனா அங்க போனா ஃபெடரேஷன் ஆளுங்க அவங்க புத்தியை காமிச்சிட்டாங்க. பொண்ணுங்கெல்லாம் கமெண்ட்ரி பண்ண முடியாது, பாய்ஸை டீப் பார்க்கணும், இது உனக்கு சரியான வேலை இல்ல, வேற வேலை தரேன்னு சொன்னாங்க. ஆனா நான் கிளம்பி வந்துட்டேன். யாரு? ஜெயேஷா? அந்த ஆள் தான். அப்புறம் அந்த LP கோபகுமாரும்.
அவர் ரொம்ப மோசமானவன். உன் நம்பர் ஒன்றும் கொடுக்கலையே. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்பர் வாங்கி அவன் முடி டை அடிச்சு போட்டோ அனுப்பி அப்புறம் அவன் பொண்ணு என் ஃப்ரெண்டுன்னு சொன்னோன்னு ஒதுங்கிட்டான். இது வரைக்கும் செஞ்ச தப்புகளை நல்லா அனுபவிக்கிறான். ஜெய்ஸுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நேத்து அவனை பார்த்தப்ப அவன் மூஞ்சி பூசணிக்கா மாதிரி நல்லா வீங்கி இருந்துச்சு. அது ஆக்சிடென்ட் ஒன்றும் இல்லை, சோலமன் அடிச்சோம். பார்த்தல்ல, அந்த ஸ்டேடியம் செக்யூரிட்டி சொன்னது கரெக்ட் தானே? அவனை பார்த்தப்பவே தெரிஞ்சது எங்கேயோ அடி வாங்கியிருக்கான். நான் அப்பவே சொன்னனா? இது எப்போ நடந்தது? நிஜமான எனக்கு தெரியல, கேள்விப்பட்டேன். ஒருவேளை பொய்யாவும் ஓ இருக்கலாம். ஓகே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த அகாடமி ட்ரெயினரை அடிச்ச கேஸ் இப்போதான் முடிகிற மாதிரி இருக்கு. இப்போ புதுசா இது வேற. அடுத்த வாரம் அப்பீலோட தீர்ப்பு வந்துடும். சரி, ஓகே, பார்ப்போம். சரி, தேங்க்ஸ். போலாம். வா. பாய், see you. எதுக்காக சாலமன் அடிச்ச விஷயத்த அவன் கிட்ட சொன்ன? பிரச்சனை ஆயிடுமா? அது தெரியல. ஆனா அவன் ரொம்ப மோசமானவன். அவன் தங்கச்சி லவர் பைக்லயே கஞ்சாவை வச்சு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு அதையே வெளியே நியூஸாவும் கொடுத்துட்டான். இப்போ என்ன பண்றது? நம்ம பாத்துக்கலாம், நீ வா. ச்சே, எவ்வளவு கேவலமானவனா இருக்கான். சாலமனோட விஷயம் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு பாரு. பிரசாந்தும் நானும் எவ்வளவோ அவன் கிட்ட கெஞ்சு பார்த்துட்டோம், கேட்கவே இல்லை. அது எத்திக்ஸ் இல்லைன்னு சொன்னான். நாய். ச்சே. நான் சொன்னேன்ல, என் வாய் அப்படி. கேரளா ஃபுட்பாலர் சாலமன் மார்கரெட்டின் வழக்கு மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கேரளா ஃபுட்பால் ஃபெடரேஷன் பிரசிடென்ட் ஜெயஷிடம் அடிதடியில் ஈடுபட்டதால் இந்த தண்டனை கொடுப்பதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதை பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மரியா அளிப்பார். மரியா, இதை பற்றி விவரங்கள் சொல்லுங்க. ஃபுட்பால் ஃபெடரேஷன் பிரசிடென்ட்டை அடித்ததால் இந்த தடை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது 2 வருடங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இதை குறித்து சாலமன் தரப்பிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. சாலமன் பணிபுரியும் அகாடமியில் விசாரணை நடத்தியதில் தற்போது அவர் எங்கே உள்ளார் என்ற எந்த தகவலும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாரு. அடிப்படையில் இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று காலை முதல் சாலமனின் போனானது ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கிறது. அவர் எங்கே இருக்கிறார் என்று அனைவரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து மேற்கொண்டு எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இதற்கு முன்பே ஒரு முறை தற்கொலை முன்னாடி மாதிரி மடத்தனமா ஏதாவது பண்ணிட்டான்னா ஈடுபட்டு விடுவாரோ என்று அனைவரும் அச்சத்தில் உள்ளனர். பாத்திமா, நான் எழுந்து உட்காரணும். கேத்ரின் மேம் இப்போ வந்துருவாங்க. நீ கிளம்பு, பரவாயில்ல. எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. நீ ஜெயஷா அடிச்ச விஷயம் நியூஸ் பேப்பர்ல வர நான் தான் காரணம். அன்னைக்கு ஒரு நாள் ரம்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஜேர்னலிஸ்ட் முன்னாடி நான் தான் தெரியாம சொல்லிட்டேன். அது நியூஸ் பேப்பர்ல வரும்னு நான் நினைக்கல. சாரி. ஓ, என்ன குற்ற உணர்ச்சியா? என்ன இருந்தாலும் உன்கிட்ட இதை சொல்லாம இருக்க முடியல, அதான் சொன்னேன். அதை எழுதணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் இருக்கேன். பெஸ்ட். உனக்கு இனிமே பூட்ஸ் போடுற ஐடியாவே இல்லையா? எதுக்கு சும்மா? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு அகாடமியை விட்டு விலகி போற? உன்னை மாதிரி ஆகணும்னு எத்தனை குழந்தைங்க ஆசைப்படுறாங்க. நீ அவங்களுக்கு ஹீரோ இல்லை, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? என்ன ஹீரோ? நீ ஒன்றும் செய்யலைன்னு எல்லாருக்கும் தெரியும். பின்ன என்ன? எல்லா டிஃபெண்டர்ஸையும் தாண்டி போக மெஸ்ஸியால கூட முடியாது. அப்படி யோசிச்சு பாரு. இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன். ஆனா கையை மீறி போகுது. மறந்துரு. ஏய், சாலமன் வந்துட்டாரு. வாங்க வாங்க. சாலமன், நீங்க ஃபுட்பால்ல இருந்து ரிட்டையர் ஆக போறீங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா? எனக்கு எல்லாமே ஃபுட்பால் தான். சில பேருக்கு வேணா நான் வில்லனா இருக்கலாம், ஆனா கொஞ்சம் பேருக்கு நான் ஹீரோவா இருக்கேன். அவங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இன்னொரு அப்பீல் போவேன், திரும்ப வருவேன். இன்னும் ஒரே ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி. சார், இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போங்க சார்.